வணக்கம். இயேசு கிறிஸ்து இந்த மண்ணில் பிறந்திருக்கிறார் என்கிற அறிவிப்பு ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது என்கிற வாசகத்தோடு வராமல் வேறு 2 வாசகங்களை முன்னிறுத்தித்தான் அந்த அறிவிப்பு நிகழ்கிறது. இன்றைக்கும் கிறிஸ்மஸ் செய்திகளில் அல்லது கிறிஸ்தவ உரையாளர்கள் இந்த 2 செய்தியை முன்னிறுத்தி பேசுகிறார்கள். ஒன்று, இருளில் இருந்த மக்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இரண்டாவது, இதோ உலகத்தில் எல்லா மக்களுக்கும் சந்தோஷத்தை உண்டாக்குகிற செய்தி, அவர் பிறந்திருக்கிறார். முழு உலகத்துக்குமான வெளிச்சம், முழு உலகத்துக்கான மகிழ்ச்சி, இது 2 தான் இயேசு கிறிஸ்து பிறந்த போது நிகழ்கிறது என்பதை முன்னறிவிப்பாக சொல்கிறோம். இன்றைய வரைக்கும் அதைத்தான் நம்ம அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். இருட்டுன்னா கரண்ட் கட் ஆயிடுறது இல்லை, ஒரு விதமான இருட்டு இந்த உலகத்தில், அடிமை இருட்டு, பாவ இருட்டு இருந்துக்கிறது. அதுல இருக்கிற மக்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குது, இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். இரண்டாவது, ஏதோ இனம் புரியாத கவலையும் அழுத்தமும் அடிமைத்தனமும் இருக்கிறது, அவங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் வரப்போகுது, இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். இது 2 தான் அந்த நம்ம இயேசு கிறிஸ்துவின் பிறப்புல முன்னிறுத்துகிற வாசகம். சரி, இப்போ இந்த ஜாய், ஹாப்பி, அது ரெண்டு சொல் இருக்கு இல்லையா? ஜாய்னு ஒன்று இருக்கு, ஹாப்பின்னு ஒன்று இருக்கு. இது 2ம் ஒன்னா. இயேசு கிறிஸ்து பிறந்தனால நமக்கு ஏற்பட்டது ஹாப்பி இல்லை, ஜாய். ஹாப்பின்னா என்னன்னா, ஒரு தற்காலிகமானது. இன்னைக்கு இந்த புது சட்டை எனக்கு ஹாப்பியா தெரியும், 3 வருஷம் கழிச்சு இந்த பழச சட்டை, வேற ஒரு புது சட்டை தான் எனக்கு ஹாப்பியா தெரியும். ஹாப்பின்றது தற்காலிகமானது. இன்னொன்று, ஹாப்பிங்கிறது ரீப்ளேஸ் பண்ணக்கூடியது இல்லையா? இன்னைக்கு இந்த சட்டை ஹாப்பியா இருக்கும், இன்னைக்கு இந்த சாப்பாடு நல்லா இருக்கும், அடுத்த வாரம் வேற சாப்பாடு சாப்பிட்டா அது நல்லா இருக்கும். அப்போ ரீப்ளேஸ், ஹாப்பின்றது ரீப்ளேஸ். 3வது, ஹாப்பிங்கிறது சேடாக மாறும். சில காலத்தில் சில விஷயம் சந்தோஷமா இருக்கும், அதே விஷயம் சில காலத்தில் வருத்தமா இருக்கும். ஒரு காலத்தில் ஸ்வீட் இஷ்டத்துக்கு சாப்பிட்டோம், சுகர் வந்த பிறகு அதே விஷயம் வருத்தமா இருக்கு இல்லையா? இப்போ ஹாப்பினா 3 இலக்கணங்களுக்கு உட்பட்டது. என்னன்னா, அது தற்காலிகமானது. இரண்டாவது, ரீப்ளேஸ் பண்ண இன்னொரு ஹாப்பி இந்த ஹாப்பியை தோற்கடிச்சிடும். 3வது, எது ஹாப்பியோ அது காலத்தில் ஒரு காலத்தில் சேடா மாறும். ஆனா ஜாய் இருக்கு பார்த்தீங்களா, இந்த 3 இலக்கணங்களுக்கு அப்பாற்பட்டது. ஜாய் என்பது அது தற்காலிகமானதல்ல. இயேசு கிறிஸ்து பிறந்த எல்லார் வீட்டிலும் அது நிரந்தரமானது. அந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் மகிழ்ச்சியை இன்னொரு மகிழ்ச்சி தோற்கடித்து விடவே முடியாது. ஒரு காலத்தில் இந்த மகிழ்ச்சி எனக்கு கசப்பாய் போகவே போகாது. இதுதான் ஜாய்க்கும் ஹாப்பிக்கும் உள்ள வித்தியாசம். நீங்கள் சந்தோஷமாயிருங்கள், அதனால் உண்மையான ஜாய் என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.